ராமையா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் தன் மனைவியான உமா கிட்ட வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். உமா, வேலைக்கு கிளம்புற, நீயும் பிள்ளையும் பத்திரமா வீட்டில் இருங்க. நான் வரதுக்கு நைட்டு லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நம்ம சமோசா கடைக்கு ராகுலையும் வேலைக்கு கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறேன். அவனுக்கும் அந்த வேலையை பற்றி என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே அவனுக்கு அந்த வேலையை உதவியாக இருக்கும். இப்படி ரமாதேவி கிட்ட ராமையா சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே போன ராகுல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தான். அப்பா தன்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகுல் அப்பா கிட்ட போய் ரொம்ப நல்ல பையனாக மாறி நின்றுக்கிட்டு கதையை கேட்டுக்கிட்டும் இருந்தான். பாத்தியாடி ரமா, பேரை சொன்ன உடனே என் பிள்ளை சிங்க மாதிரி வந்து நிற்கிறான். அதாண்டி என் பையன். ராமையா வெளியே போன நேரமாக பார்த்து ராகுல் அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். என்னம்மா, அப்பா கிட்ட என்னை பற்றி இவனுக்கு படிப்பு வரலை, இவனை வெளியூர் எங்கேயாவது அனுப்பி வேலையை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு இருந்தீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் வேலை பார்ப்பீங்கன்ட்டு, அதான் வந்தேன். ராமையா சமோசா கடையில் சமோசா போடுற வேலையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கும்போது ராகுலுக்கு சமோசா போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டும் போயிட்டு இருந்துச்சு. ராமையா சமோசா போடுறது எப்படின்னு ராகுலுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ராகுல் நல்ல பையன் மாதிரியே கேட்டுகிட்டு இருப்பான். ஆனால் ராகுலுக்கோ சீட்டு விளையாண்டு அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வேற ராகுல் வீட்டில் இருப்பான். ஒரு நாள் ராமையா தன் கடையோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தெரு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல வந்த ராமநாத்தை பார்க்குறான். என்ன ராமையா, உன் கூட சமோசா போடுறதுக்கு உன் பையன் இருப்பானே, என்ன அவனை காணவே இல்லை? எங்கே போனான்? அவனுக்கு உடம்பு சரியில்லை ராம்நாத், அதான் அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். நான் ஒத்தையில வந்து சமோசா போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். உமா, நாளையிலேருந்து நம்ம பொண்ணு சுமதி படிக்க போக வேண்டாம். அவளை வீட்டில் இருந்து சமையல் வேலையை கற்றுக்கிட சொல்லி கற்றுக்கிட்டா அப்படின்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி போனேன்னா அவள் புருஷன் வீட்டில் நல்லா சமையல் பண்ணி நம்ம பேரை காப்பாற்றுவாள்ல. அதனால் நீ அப்படி பண்ணிடு. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? சமையல் வேலை கற்றுக்கிட சொல்கிறீங்க. ராகுலுக்கும் படிப்பு வராது. சுமதியாவது படித்து நம்ம நிலைமையை மாற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்கள் என்னென்னா படிக்க வைக்காதான்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அப்பா, நான் படிக்கிறேன்ப்பா. எனக்கு சமையலும் செஃப் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கப்பா. அதுக்குன்னு சில படிப்புகள்லாம் இருக்குது. நான் போய் அதை படித்து கண்டிப்பாக உங்கள் பேரை காப்பாற்றுவேன்ப்பா. ப்ளீஸ் அப்பா, என்னை படிக்க வைங்கப்பா. இப்படி என்னை படிப்பை நிப்பாட்டாதீங்கப்பா. மறுநாளும் ராமையா ராம்நாத்தை அதே இடத்துல பார்க்குறான். ராமையா, உன்னை ஜெகனையா தேடிட்டு இருந்தார். அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துரு போ. என்னடா சொல்கிற? ஜெகனையா என்ன எதுக்கு தேட போகிறாங்க? நான் அவருக்கு ஒன்றும் காசு கொடுக்க வேண்டியது இல்லையா? ராமையா ராம்நாத்திட்ட அது மாதிரி சொல்லிட்டு ஜெகனையாவை பார்க்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாரு. டேய் ராமையா, உன் பையன் என்கிட்ட 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கான். அந்த கடனை யாரு கட்டுவா? இப்போ நைட்டோட நைட்டாக ஊரில் இல்லாமல் காணாமல் போயிட்டான். நீ தான் அதை கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் ராமையா பயந்து போய், என்ன ஜெகனையா சொல்கிறீங்க? என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் அவன் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். இப்படி அவனை ஓடி போயிட்டான், அதுவும் பணம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்கிறீங்களே ஐயா. எனக்கு அப்படிப்பட்ட பையன் கிடையாது ஐயா. நீங்கள் வேற யாரும் நினச்சி பேசுகிறீங்க ஐயா. எனக்கு நல்லா தெரியும் அது உன்னோட மகன்தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வந்து வட்டிக்கு காசு வாங்கிட்டு போனான். இப்போ வட்டியை கட்ட ஆளை காணலை. எங்கன்னு பார்த்தா ஊரை விட்டு ஓடிட்டானே. அது ஃபுல்லாகவே நீ தான் தர வேண்டிய துட்டு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னானா? ஐயோ, எனக்கு நான் நல்லா தானே இருக்கிறேன், இப்படி சொல்லியிருக்கானே. சரி ஐயா, என்கிட்ட இப்போ தர்றதுக்கு காசு இல்லை. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் சீக்கிரத்தில் உங்ககிட்ட தந்துடுறேன். ஜெகனையா வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் ராமையா உமா கிட்ட வந்து சொன்னான். உமா, நம்ம பையன் வட்டிக்கு காசு வாங்கி சீட்டாடி இருக்காம்மா. என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு தெரியும் இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான்னு நான் அப்போவே நினச்சேன். சொன்னேன்ல, இவன் மேலே ஏதோ தப்பு இருக்குது. நைட்டு வெளியே போகிறான், காலையில் லேட்டாக வரான்ட்டு. நீங்கள் கேட்கவே இல்லை. அப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணி அவன் வாங்கின கடனை அடைப்போம். அம்மாடி கண்ணு, நீ ஒரு பொண்ணுமா, எப்படிமா உன்னால் எனக்கான காசு தர முடியும்? உன் அண்ணன் பண்ண காசை உன்னால் தர முடியாதுமா. அவன் சொல்கிறபடி செய்வாங்க. அப்பா, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் பானிபூரி செய்ய ஜாமானெல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, காலையிலே போயிட்டு வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பானிபூரி, பானிபூரி, சுவையான பானிபூரி, மிகவும் சுவையான பானிபூரி, பாம்பேலேருந்து
பானிபூரி. இது போல் நீங்கள் சாப்பிட்டதே இல்லை. இந்த பானிபூரியை வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பானிபூரி. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நம்ம பானிபூரியை சாப்பிட யாராவது வருவாங்க. அது மூலமாக நமக்கு கண்டிப்பாக நம்ம கடன் தீர்க்கிற அளவுக்கு காசு கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்கள் கூட இருக்கிறேன். அண்ணன் போனால் என்ன, நான் இருக்கேன் உங்கள் கூடப்பா. பானிபூரி ஒரு பிளேட் எவ்வளோம்மா? அம்மாடி, உன்னோட பானிபூரியோட வாசனை என்னை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு. என்னோடய பையன் ரிசப்ஷனுக்கு நீ தான் பானிபூரி செஞ்சு தரணும். உனக்கு ஓகேவா? வரேன், இன்னைக்கு மட்டும் சொன்னீங்க, நான் வரேன். உங்கள் வீட்டுக்கு நான் தான் பானிபூரி செஞ்சு தரேன். அதுக்கப்புறம் இந்த ஊரே பேசும் உங்கள் கல்யாணத்தை பற்றி. வீட்டுக்கு போயிட்டு ராமையா உமா கிட்ட இன்னைக்கு நடந்த பானிபூரி வியாபாரத்தை பற்றி சொல்லுவான். உன் மகன் இன்னைக்கு அழகாக பானிபூரியை வியாபாரம் பண்ணி ஒரு ஆர்டரையும் பிடிச்சிருக்கா. அது மூலமாக கிடைக்கிற காசை ஜெகநாயகிட்ட கொடுத்து கடனை முடிச்சிடலாம். டேய் ராமையா, உன்னோட மகா பானிபூரியை பற்றி என் மனைவி சொன்னான். அதனால என் பையன் கல்யாணத்துக்கு அவளையே நாங்கள் பானிபூரி செய்ய சொல்லியிருக்கோம். அதனால உன்னோட கடனை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். ஜெகனையா, அவங்க உங்கள் மனைவியா? சரி ஐயா, நான் உங்களுக்கு அந்த கல்யாணத்தன்னைக்கு பானிபூரி செஞ்சு கொண்டு வர சொல்கிறேன். என்ன நண்பர்களே, இன்னைக்குள்ள கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பானிபூரி கடை மாதிரி உங்கள்